வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப்லஸோட நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் மூவிங்கில் இருக்குது. ஸோ வாங்க இன்றைக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கி தேர்ஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ், தென் நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம ட்ரேட்ஸ் எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா. வெயிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான் நமக்கு கிடைச்சது இல்லையா. இங்கே வந்துட்டு ரிவர்சல் ஆகிட்டு இங்கே நமக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூ, இந்த கேண்டலோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம வந்து பை பண்ணியிருக்கணும். இங்கே நமக்கு புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருக்கணும். 555140 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு மினிமமான நீங்கள் ப்ராஃபிட் ஒன்று வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இங்கே ஒரு மினிமமான நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆக்சுவலி இது கன்ஃபர்மேஷன் கேண்டலோட பிஃபோர் கேண்டலோட ஹைக்கில் தான் நம்ம வந்து ஸ்டாப்லாம் செட் பண்ணுவோம். பட் கொஞ்சம் மூவிங் வந்து அப் அண்ட் டவுன்ஸில் கொஞ்சம் கிரியேட் ஆனாலும் பட் நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு மினிமமாக நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக உங்கள் டார்கெட் ஆச்சு 55076 வரைக்கும் இங்கே நீங்கள் வந்து நீட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஒரு 64 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் உண்டு இந்த இடத்துல. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிவிட்டு பை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் டார்கெட் ப்ரைஸும் சரி, ஸ்டாப்லாஸ் வேல்யூம் சரி, ப்ரைஸ் ரெண்டுமே நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங்கில் டிசைட் பண்ணிவிட்டு தான் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே என்ட்ரு ஆகணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இது ஃபர்ஸ்ட் ட்ரேடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 64 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம எப்போவுமே வெயிட் பண்ணுவோம். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ணுறது கிடையாது. சில நாட்கள் 0 ட்ரேட்ஸ் கூட இருந்திருக்கு. ஸோ அதனால் கன்ஃபர்மேஷன் இல்லைனா ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப சேஃப் ஜோனில் நம்ம ட்ராவல் பண்ணுறதா அர்த்தம். ஸோ இன்றைக்கே பார்த்தீங்களா மார்க்கெட் மூவ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ ஒரே லைனில் ஸ்டேபிளாக மூவிங் இருக்குது இல்லையா. இப்படி ஒரே லைனில் மொமெண்டம் இருந்தாலே வந்துட்டு அப்போ வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் மீனிங் ஆக்சுவலி. ஸோ இந்த டைமில் நீங்கள் ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணாலுமே அது வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் ரிஸ்கில் கொண்டு போய் நமக்கு முடியும். மேக்ஸிமம் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டில் நம்மளோட டார்கெட்ஸ் எப்படின்னா ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக தான் ஒர்க் ஆகும். பிகாஸ் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண போகிறதில்ல. அன்றைக்கி நம்ம சேஃப் மூவில் தான் நம்ம வந்துட்டு மூமெண்ட் வந்து நமக்கு ப்ராசஸில் இருக்கும். ஓகேயா. ஸோ இப்போது ஃபஸ்ட் ட்ரேட் அட்டன் பண்ணோம், ஒரு குட்டி ப்ராஃபிட்டோட நீட்டாக வெளில வந்திருப்பீங்க. அட் த சேம் டைம் இப்போ செகண்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock சம்திங் தான் வந்துட்டு நம்மளோட நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனே நமக்கு கிடச்சிது. நெக்ஸ்ட் நம்மளோட இங்கேயும் அதே தான் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 55182 உள்ள நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. பட் இங்கே இருந்து ஒரு சூப்பர் ப்ராஃபிட் இல்லையா. லாஸ்ட் நம்மளோட மார்க்கெட் க்ளோசிங் டைம் வரைக்குமே நீங்கள் நீட்டாக சூப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். இங்கே தான் நம்ம சொல்கிறோம் நம்ம ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப்லாஸ் வேல்யூவை வந்து நம்ம வேரி பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக வந்து நம்மளோட மேக்ஸிமமான ப்ராஃபிட் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதுதான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணது. ஆக்சுவலி ஒரு 279 பாயிண்ட் வரைக்கும் இந்த சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக வெளியில் வந்திருக்கலாம். ஸோ இந்த 2 o'clock சம்திங் இந்த கிடைச்ச கன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஓகேயா. பேங்க் நிஃப்டி இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான அனாலிசிஸ். ஆக்சுவலி தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் இப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கான ஸ்டேட்டஸ் இதுதான். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணோம், அதில் ஒரு மினிமமான ப்ராஃபிட். அட் த சேம் டைம் நம்ம ரொம்ப வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக இன்னொரு ட்ரேட் அட்டன் பண்ணும்போது அங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நமக்கு. பட் 2 ட்ரேட்ஸ் தான். பட் வந்து சூப்பரான ப்ராஃபிட் இல்லையா. 343 பாயிண்ட் வந்து சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் நீங்கள். ஏன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் சப்போஸ் நீங்கள் பை பண்ணிட்டீங்க, நீங்கள் அகைன் புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே மினிமமாக நீங்கள் குட்டியாக என்ன நீங்கள் உங்களோட டார்கெட் நீங்கள் டிசைட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்வர்ட்ஸில் தான் இருந்தது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் க்ளோசிங் டைம் வரைக்குமே நமக்கு டவுனில் தான் இருந்து லாஸ்ட்டில் தான் நமக்கு சேஞ்ச் ஆச்சு இல்லையா. ஸோ அதனால் நீட்டாக நீங்கள் இது வரைக்கும் இதோட லோ வரைக்குமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான்.
ஸோ இங்கே 343 ஓவரால் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 343 பாயிண்ட் வந்துட்டு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக இன்றைக்கி ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் யூசிங் அவர் டார்கெட் ப்ரொடக்ஷன். நம்ம டார்கெட்ஸ் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு ஃப்ரைடே நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேம் தானே, நம்ம அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் போத் நம்ம வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, போத் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங் எனி டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோஸை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஐ மீன் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட்ஸ் என்ட்ரு ஆகுங்க. ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ வாங்க இப்போது நம்ம நாளைக்கு ஃப்ரைடே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்னு பார்த்துலாம். பேங்க் நிஃப்டி இப்போ ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 55133 553 53 554 76 556 58 558 49 560 24 56232 56399. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 54777 5455 564 544 24 542 63 540 76 53 919 then 53771 then 53571. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். நீங்கள் வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இது தான், ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இது தான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக வந்துட்டு நம்ம டார்கெட்ஸை வந்துட்டு அப்டேட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து வேணும். ரிவர்சல் ஆர் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும். கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் என்ட்ராகுங்க. என்ட்ராயிட்டு ஐ மீன் பை பண்ணுங்கள். பை பண்ணிங்கன்னா போதும். ஷுவராக டார்கெட் ப்ரைஸ் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட்ஸ் என்ட்ராகுங்க. ஷுவராக ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங், மேக்ஸிமமான ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் கிடைக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு நிஃப்டி 50க்கான இன்னைக்கான அனாலிசிஸ், தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் ஐ மீன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் தான் நமக்கு வந்து இன்றைக்கி மூவ் கொஞ்சம் பெட்டராக இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ 4 ட்ரேட்ஸ் கிடச்சிது. ஆனால் 4 ட்ரேட்ஸ்லையுமே நம்மளால் ப்ராப்பர் அச்சீவ்மெண்ட் நமக்கு கிடைக்கல. குட்டியாக ஸ்டாப் லாஸோடையே நம்ம வந்து நீட்டாக வெளில வந்தாச்சு, எக்ஸிட் ஆனோம் இல்லையா. ஸோ வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லை. இது ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே இருந்ததுனால நம்ம இதை கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க முடியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் நமக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25052 நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா பாருங்களேன், மார்க்கெட் அந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுக்காம சடனாக ரிவர்ஸில் மூவ் ஆகிட்டு இங்கே நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆச்சு. 25032ல் இங்கே ஒரு 20 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆச்சுங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ட்ரேட். செகண்ட் ட்ரேட் நம்ம வெயிட் பண்ணும்போது சரி ஓகே நெக்ஸ்ட் ட்ரேட் போகலான்னு போது இங்கேயும் அகைன் அதே லைனில் நமக்கு அகைன் டக்குன்னு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இங்கேயும் நம்ம என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு 25045ல் நம்ம வந்து பை பண்ணியிருக்கலாம். ரைட் புட் நம்ம கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் கொடுக்காம ரிவர்ஸ் தான், ஐ மீன் மொமெண்டமே இல்லாமல் டக்குன்னு ரிவர்ஸில் மூவ் ஆகிட்டு இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. 25030ல் அகைன் 15 பாயிண்ட் இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ இதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட், இதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட். அட் த சேம் டைம் ரொம்ப மேக்ஸிமமாக இல்லாமல் குட்டி ஐ மீன் இங்கே ஒரு 20 இங்கே ஒரு 15ஓட ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸோட நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு வந்தாச்சு. பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா எப்போவுமே ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் எந்த ட்ரேட்ஸும் என்ட்ரு ஆகாதீங்க. கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட லோவில் நான் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவோம். நம்ம அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் இருக்கும்போது நம்ம லோவில் செட் பண்ணுவோம். ஐ மீன் இப்போ டவுன் ட்ரெண்ட்ஸில் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, நான் புட் ப்ரைஸில் பை பண்ண போகிற ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படின்னா நம்ம
கன்ஃபர்மேஷன் கேண்டலோட பிஃபோர் கேண்டலோட ஹைக்கில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் நம்ம செட் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேட்ஸ் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது செகண்ட் ட்ரேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் பாருங்களேன், இங்கேயும் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிதா. ஸோ இங்கே நம்ம டவுன்வர்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ கிடச்சி இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ட்ரேட்ஸ் இங்கே நம்ம இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்மளோட ட்ரேடர்ஸ் பை பண்ணியாச்சு. குட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல 25011 நம்ம வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம். பட் இதுவும் பாருங்களேன் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் கொடுக்கல. சேம் லைன்லேயே மொமெண்டம் இருந்தது, ரொம்ப நேரமாக இருந்துட்டு அகைன் ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கேயும் நமக்கு இந்த ட்ரேடும் நம்மளோட தேர்ட் ட்ரேடுமே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு தான். ஸோ என்னன்னா இது கன்ஃபர்மேஷன் கேண்டில், அதோட பிஃபோர் கேண்டிலோட ஹைக்கில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம் ரைட். 25045ல் இங்கேயும் நமக்கு ஹிட். ஸோ இங்கேயும் 34 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டும் வெயிட் பண்ணிவிட்டு ஓகே நம்மளோட இன்னும் ஒரு ட்ரேட் நமக்கு பெண்டிங் இருக்கு இல்லையா, ஏன்னா நம்ம எவ்ரிடே ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நம்ம அட்டன் பண்ண போகிறது இல்லை. பட் நம்ம 4 ட்ரேட்ஸ் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் மேக்ஸிமம் 4 அட்டன் பண்ணுவோம், நம்ம பண்ணுறது அதுதான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் இங்கே வந்துட்டு இங்கே ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது, இங்கே வந்துட்டு ரிவர்சல் ஆகிட்டு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப் ட்ரெண்ட்ஸில். ஸோ இங்கேயும் வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஓகே இங்கே பை பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோமா, இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூ கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருக்கணும் ரைட். 24988ல் பை பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேயும் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம், பட் அட்டன் பண்ணாலும் பாருங்களேன் இங்கேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் இல்லை. ஸோ இதுவும் நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட்டு தான். ஸோ இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் பிஃபோர் கேண்டிலோட லோவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவோம் ரைட். ஸோ இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. 24974ல் இங்கேயும் ஒரு 14 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம் நிஃப்டி 50ல். 4 ட்ரேட்ஸ் நமக்கு கிடச்சிது, கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஆனால் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் கொடுக்காம குட்டி ஸ்டாப் லாஸோடையே வந்துட்டு நிஃப்டி 50க்கான இன்றைக்கான டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஓவரால் ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டில் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அங்கே ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 340 சம்திங் நம்ம 340 நம்ம ஏர்ன் பண்ணோம் இல்லையா, 340 ஏர்ன் பண்ணோம். இங்கே நமக்கு 80 லெஸ் ஆனதுனால ஒரு 260 ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 260 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கி டே போத் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணிங்கன்னா போத் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 260 ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம வந்திருக்கோம். பட் நிஃப்டி 50 மட்டும் யாராவது டேக்கர் இப்போ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் மூவில் தான் போச்சு. பட் நத்திங் டு வரி, மினிமமான ஸ்டாப் லாஸ் நம்ம ஏர்னிங் பார்க்கும்போது இது ரொம்ப மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸோட தான் நமக்கு வந்து மூவ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு நம்மளோட கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ஷுவராக ப்ராஃபிட் எப்போவுமே மேக்ஸிமமாக இருக்கும், லாஸ் எப்போவுமே ரொம்ப மினிமமாக தான் நமக்கு வந்து நமக்கு ஹிட் ஆகும். ஸோ ஓவரால் ஒரு 260 பாயிண்ட் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கி டே நிஃப்டி போத் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன், போத் நான் சேர்த்து சொல்கிறேன். நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி சேர்த்து பார்க்கும்போது ஒரு 260 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம வந்து ட்ரேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளோட செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு நம்ம ஃப்ரைடே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னென்னு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். 24961, then 25094, then 251 78, 252 45 25 338, then 253 99, then 2550 7, then 25562. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். இந்த டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். வாங்க டவுன் ட்ரெண்ட்ஸ்லேருந்து அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24847, then 24781, then 24719, then 24664, then 24595, then 245
44, then 244, 78, then 243, 98. ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். நான் போத் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல் கிளியர் அனாலிசிஸும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ பேங்க் நிஃப்டி சூப்பராக இருந்தது. நிஃப்டி 50 இன்றைக்கி கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ப்ராப்பராக போகல, கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டாப் லாஸோட இன்றைக்கி டே கம்ப்ளீட் ஆச்சு. பட் நத்திங் டு வரி, நாளைக்கு மூவ் சூப்பராக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.